வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலைங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி கன்னடாக்கு பிளேட்டில் போயாச்சு. ஆனால் நம்ம கார்த்தி அப்படியே அரண்டு போகிறாங்க. மயிலுக்கு ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. எப்படியாவது ரேவதியை தடுத்து நிப்பாட்டணும். கன்னடா போய் சேர்ந்து அவள் இந்தியா வரக்கூடாது முடியாதவாறு நம்ம அத்தையும் சின்னத்தையும் சேர்ந்து செக் வச்சுருக்காங்க. ரிட்டன் டிக்கெட்ஸ் வேறு போடலை. கண்டிப்பாக அவள் அங்கே போய் சேர்ந்த உடனே இந்தியாவுக்கு வர்றதுக்குள்ளே பாஸ்போர்ட் எல்லாத்தையும் கண்டிப்பாக அவங்க ஃப்ரெண்டை வச்சு எடுத்துருவாங்க. அவள் வர முடியாமல் அவள் பரிதவிக்க போகிறா. அவள் இல்லாமல் நான் இருக்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மயிலுக்கிட்ட ஒன்று பண்ணுங்க அப்படின்னு விஷயத்த சொல்ல நம்ம ரேவதி இந்தியாவுக்கு ரிட்டனே வந்துடுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா இதுக்கு எல்லாம் பின்னணியில் உங்கள் அம்மாவும் சின்னத்தையும் அதான் சந்திராவும் தான் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்ல சாமுண்டேஸ்வரியாக அடித்து விழுக்கிறாங்க நம்ம ரேவதி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் பேசிக்கிட்டாங்க. அக்கா, இனி அந்த டிரைவர் பயலால் ரேவதியை நெருங்க கூட முடியாது. கன்னடாவில் இருக்க ரேவதி நம்ம இந்தியாவுக்கு வரைய முடியாத அளவு செக்கு வச்சுட்டோம். இனி அந்த டிரைவர் பயலுக்கு தொந்தரவு இருக்காதுக்கா அப்படின்னு சொன்னதும், ஆமாம், இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். இனி நான் நிம்மதியாக இருப்பேன் சந்திரா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ரேவதியை அப்படியே பிளேட்டில் போயிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்திகை மனசு துடிக்கிற. நான் ரேவதியை இழந்துடக்கூடாது. ஏற்கனவே நான் தீபாவை இழந்து நான் தவிச்சது போதும். இப்போ அடுத்தது என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் ரேவதி. அவளை நானும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் இங்கே இப்படி இந்த பாவிக படுத்துகிறாங்களே அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இனி என்ன பண்ண அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்க நம்ம கார்த்திக்கு ஒரு விஷயம் தென்படுது. மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்து நம்ம அத்தையும் சரி சின்னத்தையும் சேர்ந்து சதி பண்ணி எங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரிக்க தான் ரேவதியை கன்னடா அனுப்புகிறாங்க. ரிட்டன் வரமாட்டாங்க. ஆமாம் சகல, ஆமாம் எனக்கும் புரியுது. அப்படின்னா ரேவதி கண்டிப்பாக இங்கேருந்து கன்னடாயை ரீச் ஆகிடக்கூடாது. அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி ரேவதியை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி அதுக்குள்ளே வழியை பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்தி மயிலுக்கிட்ட போட்ட ஸ்கெட்சில் நம்ம ரேவதி ஒரு கட்டத்தில் அங்கேருந்து இந்தியாவுக்கே அந்த ரிட்டன் அந்த பிளேட்டை போகாமலே இங்கே வந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இனிமேல் நான் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு இருக்க நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு வாழ்க்கையில் ஒரு பேர் அடிக்கிறாங்க. தன்னோட பொண்ணு மறுபடியும் நிற்கிறாங்க. இதை பார்த்து, எதுக்காக ரேவதி, நான் உன்னை இப்போ தான் நான் வழி அனுப்பிட்டு வந்தேன், நீ எதுக்காக நீ மறுபடியும் இங்கே வந்திருக்க? அம்மா வாயை மூடு, என்னை என் புருஷனுக்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தானே நீ கன்னடாக்கி ரிட்டன் டிக்கெட்ஸ் இல்லாமல் என்ன அனுப்பிவிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், அக்கா இதை அந்த டிரைவர் பையன் எல்லா இடத்துலையும் நொங்கெடுத்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ரேவதி கிட்ட போட்டு விடாச்சு எப்படியோ வர வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், சரி இனி ரேவதிக்கு மனசை நம்ம மாற்றுறது கஷ்டம். அவள் வந்துட்டா. ஆனால் இந்த டிரைவர் பையன் கண்டுட்டு இருக்க கனவுல மண்ணள்ளி தூவணும். அதுதான் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்தணும். அதுவும் என் புருஷன் கையால் நடத்தணும் அப்படின்னு தானே இவைய தாத்தா ஊர் பஞ்சாயத்தில் எல்லாத்துக்கும் முன்னாடி வாக்கு கொடுத்தான். அதை நிறைவேற்ற முடியாமல் நம்ம ஏன் ஒரு ஆப்பு வைக்கக்கூடாது? என் புருஷன் கையால் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. என் புருஷனை நான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி ஒரு செக்கை தூக்கி போடுறாங்க. நம்ம கார்த்திக்கு அரண்டு போய் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இனி அத்தையோட மனசை மாற்றணும்னா அந்த அவங்க அம்மா சிவகாமி சாவுக்கு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் காரணம்னு தானே நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி தானே இவ்வளோ தூரம் எங்கள் குடும்பம் மேலே வெறுப்பு என்னையும் ரேவதியும் சேர விடாமல் தடுக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் மொத்தத்தில் இதுதான். அப்படின்னா உண்மையை எப்படியாவது நிரூபிக்கணும். எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சிவகாமி அம்மா சாவுக்கு காரணம் இல்லை. அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. புதஞ்சி இருக்க அந்த மர்மத்தை நம்ம அந்த பரமேஸ்வரி அம்மாவை கண்டுபிடிச்சி உண்மையை வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம
சாமுண்டேஸ்வரி கிட்ட தானே வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த பரமேஸ்வரி அம்மா. அவங்களுக்கே வந்து எப்படியாவது இந்த ரகசியத்தை நான் சாவதுக்குள்ளே வந்து சொல்லிடணும் அப்படின்னு வந்து எனக்கு புருஷன் சண்முகம் எட்டையா அவர் வந்து சொல்லிட்டு போனார். நான் என்ன இந்த உண்மையை நான் மறைச்சிட்டு இருக்கக்கூடாது. இது எந்த குடும்பத்தை சார்ந்த விஷயமா இருக்கும், அதுக்குள்ள பதில் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு வந்து அவங்களும் வந்து அலட்சி ஆராயிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கார்த்திக் கண்டுபிடிப்புக்காங்க நம்ம தேடிட்டு இருந்த அந்த அம்மா நம்ம வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சி உண்மையை வந்து அந்த பரமேஸ்வரி அம்மாட்டேருந்து வாங்குறாங்க. அதோட வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட இந்த பாருங்க அத்தை, உங்கள் அம்மா சாவுக்கு இத்தனை நாளாக காரணம் வந்து எங்கள் தாத்தா பாட்டியும் அப்படின்னு வந்து நினச்சி அவங்க மேலே இருக்க வன்மத்தில் எங்கள் குடும்பத்தை நீங்கள் பழி வாங்கினது போதும் அத்தை. இனி வந்து எங்கள் தாத்தா வந்து கொடுத்த வாக்கு, அதான் பஞ்சாயத்து கூட்டத்தில் கும்பாபிஷேகத்தை எங்கள் மாமா கையால் நடத்தி வைப்பேன் அப்படின்னு வந்து கொடுத்த வாக்கு, அந்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றணும். என்னடா சொல்கிற, என்னை மிரட்டி பார்க்குறியா, நீ ரேவதியை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ரேவதியை நான் வந்து கனடாக்கு அனுப்பி வச்சா நீ அதையும் தடுத்து இங்கே கொண்டு வருவ. நீ மட்டும் என்னை முட்டாளாக்கும் போது நான் ஏன்டா உனக்கு வந்து சாதகமாக செய்யணும் அப்படின்னு சொல்ல நேரம் எங்கள் குடும்பம் மேலே பகை வந்து உங்கள் அம்மா சாவுக்கு எங்கள் குடும்பம் காரணம் அப்படின்னு தானே அவ்வளோ பகவையும் இங்கே கொட்டிகிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உண்மையான காரணத்தை இந்த சண்முகம் ஏற்று அவரோட மனைவி, அதுதான் நம்மளுக்கு தெரியாமலே கடவுள் சந்தர்ப்பத்தால் நம்ம வீட்டுக்கே வந்து வேலை பார்க்க வந்திருக்காங்க அந்த பரமேஸ்வரி அம்மா தான். அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு வந்து சொன்னாரோ. இந்த குடும்பம் தான் அந்த குடும்பம் அப்படின்னு வந்து எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சுமா. இப்போ சொல்கிறேன், அந்த புருஷன் கட்டி காத்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இது நான் சிவகாமி அம்மா சாவுக்கு வேற யாரோ வந்து காரணம் இல்லை, முத்துவேல் தான் அவங்க சின்ன சாப்பாட்டுல வந்து விஷத்தை கலந்து வச்சு அவங்கள சாகடிச்சான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல நேரம் உங்க அம்மா கூட்ட தப்பா நடந்துக்கு இந்த முத்துவேல் பார்த்துருக்கான் அப்படின்னு வந்து என் புருஷன் அந்த காலத்துல வந்து சொல்லுவாரு. அதை வச்சுதாம்மா சொல்றேன், இல்லாம அந்த ராஜசேதுபதி குடும்பம் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. மாப்பிள்ளை, என் மகா ரேவதி கூட நீங்கள் சேர்ந்து வாழுங்க, நான் எந்த சந்தர்ப்பத்துலேயும் உங்களுக்கு எதிராக நான் வந்து செயல்பட மாட்டேன். எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சிட்டுல, இதுக்கு காரணமான அந்த முத்துவேலை நான் விட போகிறதில்ல. இப்போ சொல்கிறேன், நான் உங்கள் பாட்டியை பார்க்கணும், சந்திக்கணும். இத்தனை வருஷம் அவங்க பிள்ளைய பிரிஞ்சு கஷ்டப்படுறதுக்கு நான் ஒரு காரணம் ஆயிட்டேன். அவங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டியை வந்து சந்திக்க எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம கார்த்தி பண்ணுறாங்க. அவங்க காலில் விழுந்து நம்ம சாமுண்டேஸ்வரி மன்னிப்பு கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஒரு பிள்ளைய பார்க்க விடாமல் ஒரு தாய்கிட்ட இருந்து பிரித்து கொடுமைப்படுத்தக்கூடிய பாவி ஆகிட்டேன். இது எல்லாமே எங்கள் அம்மா சாவுக்கு உங்கள் குடும்பம் தான் காரணம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் பேரன் கார்த்தி வந்து அழகாக கண்டுபிடிச்சி அந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து நிரூபிச்சிட்டாங்க. மற்றபடி உங்கள் மேலே எந்த பகையும் எனக்கு இல்லைம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இப்போ மாதிரி புரிஞ்சுக்கிட்டே சாமுண்டேஸ்வரி இது போடும் அப்படின்னு வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை நீ கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது, ஏன் மருமகனி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. நம்ம முத்து வேலையும் சிவநாண்டியையும் ஆப்பு வைக்க நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து தயாராகிட்டாங்கன்னு